சென்னையில் துணை நடிகைக்கு இரவு நேரத்தில் குறுஞ்செய்தி அனுப்பிய உதவி ஆணையர் மற்றும் துணை நடிகையிடமும் அவரது காதலரிடமும் பணமும் பொருட்களும் வாங்கிய பெண் உதவி ஆய்வாளர் இருவரும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கனடா நாட்டை சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒருவர் தன்னை திருமணம் செய்வதாக மோசடி செய்வதற்காக நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்காதனால 2 காவல்துறை அதிகாரிகள் காத்திருப்பு பட்டியலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா திருமண மோசடி புகார் அளித்த நடிகையிடம் அமேசான் மூலமாக பொருட்களை வாங்கி கொடுத்ததாகவும், அதே போல காதலிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவரை கனடா நாட்டுக்கு தப்பி செல்ல உதவியதாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெண் உதவி ஆய்வாளர் இருக்கக்கூடிய பெனாசிர் என்பவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல திருமண மோசடி புகார் அளித்த நடிகைக்கு இரவு நேரத்தில் குறுந்தகவலை அனுப்பியதாக உதவி ஆணையர் அவர்கள் காத்திருப்பு பட்டியலுக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் காவல்துறை மத்தியில் பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா சாய் கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் ஒருவர் சினிமா துறையில் நடிகையாக இருந்து தற்போது இன்டீரியர் கம்பெனி ஒன்றை நடத்தி வருவதாகவும், இவரது நண்பராக இருக்கக்கூடிய அலெக்ஸ் என்ற சாப்ட்வேர் இன்ஜினியர் கனடாவில் பணிபுரிந்து வருவதாகவும், இன்ஸ்டாகிராமில் பழகி வந்த இவர்கள் 2024 ஆண்டு அலெக்ஸ் இந்த நடிகையை தொடர்பு கொண்டு சென்னை வரும்போது இருவரையும் ஒன்றாக இருந்ததாகவும், திருமணம் செய்து கொள்வதாக மோசடி செய்ததாகவும் கடந்த ஏப்ரல் மாதம் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். பலமுறை அலெக்ஸை விசாரணைக்கு அழைத்த போது அவர் வர முடியாமல் ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் லுக்அவுட் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரது நிறுவனத்துக்கும் புகாரானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை முடித்துவிட்டு கனடா திரும்புமாறு நிறுவனத்தின் சார்பாக தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையில் சென்னை திரும்பிய அவரை வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் லுக்அவுட் நோட்டீஸை விளக்கவும் முதல் தகவல் அறிக்கையை முடித்து வைக்க வேண்டும் என்று வழக்கு கொடுத்துள்ளார். லுக்அவுட் நோட்டீஸில் தலைவர்கள் அளித்தும் இந்தியாவை விட்டு வெளியே போகக்கூடாது என அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. நிபந்தனை ஜாமீனும் பெற்றிருக்கிறார். கண்டிஷன் பெயிலில் வெளியே வந்த அவர் சில நாட்களுக்கு முன்பாக நீதிமன்ற உத்தரவோடு கனடா செல்ல விமான நிலையம் சென்ற போது அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதாகவும், ஆனால் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்ட போது நீதிமன்ற உத்தரவோடு தான் அவர் செல்வதாக காவல் நிலையத்திலிருந்து தகவல் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால கனடா சென்ற அலெக்ஸ் சமூக வலைதளத்தில் கனடா வந்துவிட்டதை பதிவு செய்திருக்கிறார். இதனை கண்ட நடிகை தான் மகளிர் காவல் நிலையத்தில் விளக்கம் கேட்டபோது உரிய பதில் அளிக்காமல் இருந்திருக்கிறார்கள். உடனடியாக இணை ஆணையர் விசாரணையிடம் புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக உதவியாளர் பெனாசிர் தன்னிடமும் பணம் பொருட்களை வாங்கியதாகவும், அமேசானில் ஆர்டர் செய்து பெற்றுக் கொண்டதாகவும், அதே போல இந்த காதலனாக இருக்கக்கூடிய அலட்சியமும் பணத்தை பெற்றுக் கொண்டு சென்னை என்பது மீது நடவடிக்கை எடுக்காமல் தப்ப வைத்ததாகவும் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகார் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று உதவி ஆணையர் பாலகிருஷ்ண பிரபு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் நடிகையை நேரில் அழைத்து விசாரணை செய்து பின்னர் இரவு நேரங்களில் நடிகைக்கு தேவையான குறுந்தகவல் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.